ஆனா இவர் எந்திரிச்சு நீங்க வந்து இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு ஊழல் பண்ணீங்கன்னு சொன்ன உடனே திமுக காரங்களுக்கெல்லாம் கோவம் வந்து உடனே வெளிநடப்பு. என்னங்க இது? இன்னும் ஜோசப் விஜய் அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட வேண்டும். தமிழகத்திலே லஞ்ச ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். நீங்க வந்து அந்த திராவிட மாடலை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாடல்ல நாங்க திருப்பரங்குன்றத்தில் தீர்மானத்தை அனுமதிக்க மாட்டோம், நாங்க வந்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்றோம். இது என்ன அநியாயமா இருக்குது? திருப்பரங்குன்றம் முருகனுக்காக வழக்கு நடத்துறோம். இந்து மக்கள் கட்சி வழக்கு நடத்துச்சு. திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை கூடாது, எங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சது. திருப்பரங்குன்றத்தில் ஆடு கோழி பலியிடக்கூடாது, சோலைக்கண்ணன் தொடுத்த வழக்கு தீர்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏத்தணும், ராமரவிக்குமார் தொடர்ந்த வழக்கு. அந்த வழக்கில் நீங்க பாத்தீங்கன்னா தீபம் ஏத்தணும்னு நீதிமன்றம் உத்தரவிடுது. ஆனா திராவிட மாடல் தீய சக்தி திமுக தீபம் ஏற்ற விடாமல் முருக பக்தர்கள் மீது அடக்குமுறையை கையாளு. அதே அணுகுமுறையை நீங்க ஏன் கடைபிடிக்கிறீங்க? அதுதான் தீய சக்தி திமுக. நாங்க தூய சக்தின்னு வந்திருக்கீங்களே, நீங்க அதே அணுகுமுறையை கடைபிடிக்காதீங்க. நீங்க பொதுவான ஆளா இருங்க. உங்களை பொதுவான ஆளா இருக்க விடாம திமுக காரன் பண்ணுவான், எல்லா சதி வேலையும் செய்வான். அதனால இந்த திராவிட மாடல் கொள்கைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு மாடல், மக்கள் உங்களை நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க. நீங்களும் வந்ததுக்கு அப்புறம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு அந்த விஷயத்துல சில சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள். அதையெல்லாம் இந்து மக்கள் கட்சி வரவேற்கிறது. குறிப்பாக தேனியிலே இந்த தமிழகத்திற்கு, இந்த தேனி மண், இந்த பூமிக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்தை கூட்டு கௌரவித்திருக்கிறீர்கள் ராணுவ வீரரை. அதற்கு எங்களுடைய பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே இந்து மக்கள் கட்சி சார்பிலே இங்கே 200 ஏழை பள்ளிக்கூட மாணவர்களுக்கு கம்பம் பகுதியிலே பெருந்தலைவர் காமராஜருடைய ஜூலை 15 கல்வி ஒழுக்க நாளாக நாங்கள் கடைபிடிக்கிறோம். அந்த தினத்தை முன்னிட்டு ஏழை குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், அதே போல கல்வி பொருட்கள் ஆகியவற்றை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. நன்றி, வணக்கம். தேனி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து மேகமலை வந்து பரம்பரையாக வாழ்ந்த மக்களை வந்து வெளியேற்று மாவட்டத்தில் வனத்துறை செயல்பட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நிறைய நடக்குது. இப்போ அது சம்பந்தமாக உங்களுக்கு அந்த செய்திகள் நீங்கள் இது சம்பந்தமாக உங்களை மாதிரி தான் நானும் இந்த செய்தியை கேள்விப்படுறேன். மேகமலையிலே பாரம்பரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உரிய பாதுகாப்பை, அவர்களுடைய வாழ்விடங்கள், பொதுவாக வனப்பகுதி மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள அந்த வனத்திலே இருந்து வெளியேற்றுவது அப்படிங்கிறது அது சரியான நடவடிக்கை அல்ல. இது குறித்து மாவட்ட நிர்வாகமும் மாநில நிர்வாகமும் உரிய கவனத்துடன் பரிசீலித்து அந்த வனப்பகுதி மக்களை, பழங்குடியின மக்களை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிறது பொதுவானது தான். இன்னும் அது சம்பந்தமான முழு விவரங்களை தெரிந்து நாங்கள் ஒன்றும் பக்ரீத் கொண்டாடுறதுக்கு எதிர்ப்பு கிடையாது. நாங்கள் பக்ரீத் கொண்டாடுறதுக்கு ஆதரவு. ஆனா அதை வந்து திமுகவும் இஸ்லாமிய அமைப்புகளும் அதை வந்து ஒரு மத பிரச்சனையா திசை திருப்பதற்கு முயற்சி பண்றாங்க. இப்பவும் கேரளாவுக்கு நம்முடைய கால்நடை செல்வங்கள் தினசரி போயிட்டு தடுக்கணும், நிறுத்தணும். கேரளால இருந்து அவன் பண்றான், அங்கிருந்து குப்பைகள் கழிவுகளை கொண்டு வந்து நிறுத்தணும். கேரளா மாநிலத்தில் எந்த ஆத்துலையும் மண் எடுக்க முடியாது, எந்த பாரிக்கு லைசன்ஸ் கிடையாது கேரளால. ஆனா இங்கிருந்து மண், கல் எல்லாம் டெய்லி கேரளா போயிடும். இதுக்கு கம்யூனிஸ்ட்காரன் இத்தனை ஆண்டு காலமாக கம்யூனிஸ்ட் வந்து கேரள மாநிலத்திலே ஆட்சி பண்ணி தமிழ்நாட்டினுடைய எந்த உரிமைக்கும் கம்யூனிஸ்ட்காரன் அலோவ் பண்ணவே இல்லை. இப்போ கம்யூனிஸ்ட் தோற்கடிக்கப்பட்டு சதீசன் வந்திருக்கிறாரு. அவராவது ஏதாவது நம்ம தமிழ்நாட்டோட இணக்கமாக போவாரான்னு பார்த்தா, இன்னைக்கு இதுக்கும் நம்முடைய ஜோசப் விஜய் அவங்க வந்து கூட்டணி மந்திரி சபையில் காங்கிரஸ் இடம் கொடுத்துருக்காங்க, விடுதலை சிறுத்தைக்கு இடம் கொடுத்துருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் அவர்களை ஆதரிக்கிறார்கள். இப்போ ஜோசப் விஜய் அவர்கள் வந்து மத்திய அரசாங்கத்தோடு ஏதாவது ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நாங்களாம் ஆதரவு. மேகதாது அணை கட்டுவதை தடுக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே ஆட்சி பொறுப்பில் இருக்கிற வரை நிச்சயமாக மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் காவேரி அந்த ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த காவிரி நதிநீர் அத்தாரிட்டி அது அமைக்கப்பட்டது. ஆணையம்ங்கிறாங்க, அத்தாரிட்டின்னு சொல்றாங்க. நடுவர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அமல்படுத்தப்பட்டது. அது எப்படி? எடியூரப்பா முதலமைச்சராக இருந்த காரணத்தினாலதான் அங்க வள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது. காங்கிரஸ்காரன் இருந்தானா வள்ளுவர் சிலை திறக்க கூப்பிட்டு மாட்டான்.
காங்கிரஸ்காரர் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் காவிரியில தண்ணி இங்க நம்மளுக்கு கொடுக்க மாட்டான். இன்னைக்கு டிகே சிவகுமார் யாரு? காங்கிரஸ்காரர். டிகே சிவகுமார் தலைவர் யாரு? சோனியா, ராகுல். நீங்க சோனியா, ராகுல் அவருடைய பிரதிநிதிக்கு தான் உங்க மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்கீங்க. நீங்க இங்க இருக்கிற காங்கிரஸ்காரன் கிட்ட போய் கேளுங்க, மேகதாது அணை கட்ட விடக்கூடாது. அது கட்டவே முடியாதுங்க. சுற்றுச்சூழல் அந்த அமைச்சகம் அனுமதி கொடுக்காது. பிஜேபி அதுல மிக தெளிவாக இருக்கிறது. அதே மாதிரி காவிரி ஆணையம் அமைக்கப்பட்ட உடனே கர்நாடக மாநில சட்டசபையிலையும் தீர்மானம் நிறைவேற்றி தான் காவிரி ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால இதுல பிஜேபி நரேந்திர மோடிக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் இதை செய்வதற்கு திமுக, இந்த கம்யூனிஸ்ட், இந்த காங்கிரஸ் கட்சிகள் முயற்சிக்கின்றன. ஜோசப் விஜய் உஷாரா இருக்கணும். யாருக்கிட்ட உஷாரா இருக்கணும்? திருமாவளவன் கிட்ட உஷாரா இருக்கணும். திருமாவளவன் என்னங்கிறாருன்னா, இன்னைக்கு அவர் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியிலே குறிப்பிட்ட தாய்மாமன் சீர், புதிதாக அரசு மருத்துவமனைகளிலே பிறந்த குழந்தைகளுக்கு அவங்க 1 கிராம் மோதிரம் போடுறாங்க. அதுக்கு 750 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டாங்க. உடனே திருமாவளவனுக்கு தாய்மாமன்னா பிடிக்காது, குடும்பம்னா பிடிக்காது. அவங்கெல்லாம் நாடக காதல் குரூப் இல்லையா? திருமாவளவனுக்கு அது பிடிக்காது. இல்லை ஈவேரா வாரிசுகள் அவங்க என்ன பண்றாங்கன்னா, உடனே திருமாவளவன் புத்தி சொல்றாரு. திருமாவளவன் ஆளாங்க மந்திரியா இருக்கிறார், ஆனாலும் கூட்டணி கட்சியிலே இருந்தாலும் அவர் புத்தி சொல்றார். தாய்மாமன் சீருக்காக 750 கோடி ஒதுக்குனது தப்பு. நீங்க அதை மருத்துவமனையை மேம்படுத்துறதுக்கு பயன்படுத்துங்க. ஏங்க, நீங்க கொத்தடிமையா இருந்தீங்க திமுக கூட்டணியில். திமுக கூட்டணியில தோழமை சுட்டுதல் கூட நீங்க பண்ணலையே. வேங்க வயல்ல மலம் கலக்கப்பட்ட போது திமுகவை கண்டிச்சிங்களா? இல்ல கருணாநிதியோட அப்பாவுக்கு, அதாவது மு.க. ஸ்டாலினோட அப்பா கருணாநிதி ஐயாவுக்கு பேனா சிலை வைக்கும் போது நீங்க கண்டிச்சிங்களா? அதே மாதிரிதான் அப்பா பேர்ல பல திட்டங்கள் துவக்கப்பட்டது. இது தாய்மாமன் பேர்ல வர்றதுனால உங்களுக்கு இது பிடிக்கல. அப்பா பேர்ல பல திட்டங்கள் துவக்கப்பட்டது. பட்டியலின மக்களுக்கு எதிராக திமுகவினர் மிகப்பெரிய கொடுமைகளை செய்தார்களே, அப்பொழுதெல்லாம் நீங்க போய் ஏன் தோழமை சுட்டுதல் கூட பண்ணாம ஏன் ஜோசப் விஜய்க்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறீங்க? முதுகுல குத்துவாங்க. ஜோசப் விஜய் முதுகிலே குத்துவதுதான் அவங்க திட்டம். அது மட்டுமல்ல, கம்யூனிஸ்டோட திட்டம் என்ன? எப்படியாவது ஜோசப் விஜய் அரசாங்கத்தை பயன்படுத்தி மத்திய அரசாங்கத்தோட மோத விட்டு அதுல குளிர்காயலான்னு பாக்குறான். கம்யூனிஸ்ட் ஒரு செத்த தத்துவம் ஆகி போச்சு. இந்தியாவில செத்து போன கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி, எங்கேயும் கிடையாது. அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இங்க எங்க ஊர் வெங்கடேசன் இருந்துகிட்டு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றக்கூடாது, மத நல்லிணக்கம் பாதிச்சிடும். ஜோசப் விஜய் இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் அந்த திராவிட மாடல் அணுகுமுறைக்கு போறாரு. அப்படி போகக்கூடாது.